ஹலோ சூப்பர் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? மே 4 நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு நாள். நாளைக்கு ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் யார் முதலமைச்சராக வந்தாலும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அதிக பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் போலிங் ஆகி ஒரு முதல்வர் மக்கள் சூஸ் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இந்த பதிவு எதுக்குன்னா, நிறைய விஷயங்கள் பண்ண போகிறீங்க வர முதல்வர் தமிழ்நாட்டுக்கு. போதை இல்லாத ஒரு தமிழ்நாடை உருவாக்கணும்னு நான் திருப்பி அதை கேட்டுக்கிறேன். டாஸ்மார்க் இரவு 10 மணிக்கு மேலே நடக்கிற சேல், அதை கவர்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய அட்டென்ஷன் கொண்டு வரணும். ஒரு புதுசாக சட்டத்தை ஏற்றணும். நிறைய தவறுகள் நடக்குதுன்னு டாஸ்மார்க் மூலியமாக. பகல்லையே இயர்லி மார்னிங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலில் ரோட்டில் போகிறது, பப்ளிக் பிளேஸில் குடிக்கிறது, நிறைய விஷயங்கள் நடக்குது. கண்டிப்பாக இது பெற்றோர்களோ மற்றவங்க நினச்சா முடியாது. முதல்வர் நினச்சா போதை இல்லாத ஒரு தமிழ்நாடை உருவாக்கலாம். யார் முதல்வராக வருவீங்கன்னு தெரியல. வரவங்க சூப்பராக எடுத்து இதை பண்ணுங்கள். இதுனா உங்களுக்கு இவ்வளோ அக்கறைன்னு கேட்கலாம். இந்த நான் 5 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் எனக்கும் நடந்தது, நிறைய பண்ணோம். என் நண்பன் ஜெகத், அவனுடைய பெண் குழந்தை 11 வகுப்பு படிக்கிற பெண்ணை வீட்டில் போய் அந்த பொண்ணை ஒரு போதையில் வெட்டி அந்த பொண்ணை சாவடித்த விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் இன்றைக்கி வரையுமே அதுலேருந்து மீண்டு வரல. அது ஒரு போதையால் நடந்தது. அவன் இன்றைக்குமே எங்களோட மிங்கல் ஆக முடியல. இதனால் தமிழக அரசு யார் முதல்வராக வந்தாலும் இந்த போதைக்கான ஒரு ஸ்டெப் எடுங்க. நோ ட்ரக்ஸ் இன் தமிழ்நாட்டில் ட்ரக்ஸே இல்லைன்னு ஒரு இது கொண்டு வரணும். 4ஆம் தேதி யார் முதல்வராக வரீங்கன்னு தெரில. வரவங்களுக்கு உங்களுடைய பணிகள் மென்மேலும் சிறப்பாக இருக்க ஒரு இந்திய குடிமகனாக என்னுடைய வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த்.